இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் பக்திவேதாந்த சுவாமி பிரசங்கத்தை தொடங்குவதால் பட்லர் நகரம் ஆசிர்வதிக்கப்படுவதை பார்த்தோம். மற்றும் தற்பொழுது சுவாமிஜி, நீங்க ஏன் என்ன போட்டுக்க விடல? ஏன்னா உங்க கை எச்சில். என் கை எப்படி எச்சிலா இருக்க முடியும்? நான் தான் ஸ்பூன்ல சாப்பிட்றேனே. வெளியில அது எச்சலா தெரியலனாலும் அறியாதபடி அது எச்சில் தானே. சுவாமிஜி, நீங்க சொல்றதும் உண்மைதான். எச்சில் கையால எதையும் தொடாதன்னு எங்க அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஏன் தொடறீங்க? ஆகையால் அந்த படைப்பவனை பற்றி கூறும்போது அவனை மனிதனாக பாவிக்கின்றோம். அவர் சர்வசக்திமான். அவர் நமது பரமபிதா. அவர் நம்மை அன்பினால் ஆள்பவர். இந்த அன்பை பலப்படுத்துவதுதான் நமது கடமையாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான பிரார்த்தனை. இதுவே உகந்த யோகம். ஆனா என்ன பொறுத்தவரை யோகமானது உடற்பயிற்சிக்காக செய்வது. அதன் மூலம் நாமே கடவுளாகலாமே. இல்லை, நீ கடவுளாக முடியாது. கடவுள் என்பது ஒருவர்தான். நாம் அனைவரும் அவரின் ஒரு துளி மட்டும்தான். அவருடைய பக்தர்கள். சுவாமி, தியானம்னா என்ன? தியானம் என்றால் சர்வசக்தி உள்ள கடவுளை நமது நெற்றியின் மத்தியில் கொண்டு வருவது அவசியம். அவர் நமது இதயங்களில் குடிகொண்டுள்ளார், ஒளியைப் போன்று. இருந்தும் இப்போது உள்ள நிலைமையை பார்த்தால் இப்படி தியானம் செய்வது கடினம் என்பதை நான் உணர்கின்றேன். அதுவும் நியூயார்க் போன்ற பெரிய நகரத்தில். இல்லை, நாம் அனைவரும் குடும்பஸ்தர்கள். அதனால் நமக்கு பக்தி அவசியம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடியில் நம்மை நாமே சரணாகதி அடைய வேண்டும். இதுதான் சிறந்த வழி. இப்படித்தான் சுவாமிஜி, நீங்க அடிக்கடி பஜனை பாட்டு பாடுவீங்களே, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. வந்தே அகம் ஸ்ரீ குரு ஸ்ரீ ஊதுபத கமலம். ஹாவே, கலிஃபோர்னியா எப்போ போற? ஆஹா, இந்த வாரம் தான். லக்கேஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். அது வர ஜென்னி கூட இங்கேயே இருக்க போகிறேன். ஹார்வி, நீ கலிஃபோர்னியா போக போறியா? ஆமாம். உன் இடத்துக்கு வேற யாராவது வந்தாச்சா? இன்னும் இல்லை. நான் இப்போ வீடு தேடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. சரி, இந்த ஆளை போய் பாரு. அவங்ககிட்ட நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லு. அப்புறம் ரெண்டில் எனக்கு வீடு வேணும்னு சொல்லு. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். பரவாயில்ல, என்ஜாய் யுவர் செல்ஃப். வந்தாச்சு. இந்தாங்க நீங்க கேட்ட டீ. இது இது இந்த உங்க பக்கம் காஃபி.
என்னோட இது காஃபி. உங்க காஃபி, இது பன்ஸ், சுட சுட காஃபி. அப்புறம் இது யார் கேட்டாங்க? அது என்னோடது. ஆ, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். தேங்க்ஸ். உங்களுக்கு தெரியுமா டாக்டர் மிஸ்ரா வீட்டில் ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. பேர் என்ன? பக்தி, அது என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்களே. பக்தி வேதாந்தா. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா சுவாமிஜி எப்படி கடவுளை அடையணுங்கிற வழியை சொன்னதில்ல. டாக்டர் மிஸ்ரா அக்கறை எடுத்துக்கல. அவரோட உபதேசத்தை பாதியில நிறுத்தினது கொஞ்சம் கூட சரியில்லை. உண்மையிலேயே அதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீ என்ன நினைக்கிற? டாக்டர் மிஸ்ரா அவரை பார்த்து பொறாமப்படுறாரா? பொறாமப்படுவார் தான். அதான் நிறுத்திட்டாரு. ஏன்னா எல்லாரும் சுவாமிஜி கிட்ட இன்ஸ்பயர் ஆயிட்டாங்களே. நான் அங்க இருக்கலங்கிறத ஒத்துக்கிறேன். இருந்தாலும் டாக்டர் மிஸ்ரா பத்தி நீங்க சொன்னது எனக்கு பிடிக்கல. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாரோட கருத்தும் அதுதான். டாக்டர் மிஸ்ரா சுவாமிஜியை பார்த்து பொறாமப்படுறாருமா. ஹா சரிதான். சரி சரி, நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு தான். ஆனா டாக்டர் மிஸ்ராவை பிடிக்கலன்னா கிளாஸை விட்டு போயிடலாமே. இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது சாண்ட்ரா? டாக்டர் மிஸ்ராவை தான் எல்லாத்துக்குமே பிடிக்குமே. அதை விட இப்போ சுவாமிஜியை ரொம்ப பிடிக்கும். ஆமா, நிச்சயமா. அவரோட சக்தியின் ஈர்ப்பா இல்ல அவரோட நல்ல கம்பீரமான குரலா? நான் நேத்து வராம இருந்ததுல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கல. ஒருவேளை நானும் அப்படியே மாறி இருப்பேன். அது அவரோட தப்பு இல்லை. விளையாட்டுக்கு சொன்னேன். இது விளையாட்டு இல்ல. அவரு கொஞ்சம் சாந்தமானவர். சொல்ல போனா அவர் ஒரு ஞானியும் கூட. அதனால தான் எல்லாரும் அவரை ரொம்ப விரும்புவாங்க. அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடவுள் நமக்கு தந்தைய போல. அவர் நம்மளை நேசிக்கிறாரு. அந்த சக்தி நம்மளை பாதுகாக்குது. சொல்லப்போனா உருவாக்குது, மேம்படுத்துது. இந்த சனிக்கிழமை இந்த பார்க்கில் மியூசிக் ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு ஹார்வே சொன்னான். நீ வரியா? நல்லா இருக்கும். அங்கேனே அங்கே போகிறது சுவாமிஜி தானே? எனக்கு தெரியாது. வா போய் பார்க்கலாமே. அவரை பார்க்கணுமா? வா போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ சாமிஜி. ஓ, நீ எப்படி நமஸ்காரம். இருக்க? நல்லா இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்டு சாண்ட்ரா. நமஸ்காரம். நமஸ்காரம். நீ என் கடைசி ப்ரோக்ராமுக்கு வரலையா? நான் என் வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் அங்கே போக வேண்டியதாயிருச்சு. இனிமேல் அடுத்த கிளாஸ் எப்போ சுவாமிஜி? பாரு, நான் இனிமேல் கிளாஸ் நடத்த வேண்டும் என்றால் எனக்கென்று ஒரு சொந்த இடம் வேண்டும். அது மிகவும் கடினமான காரியம். எனக்கு பிடித்த நல்ல இடம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? அதற்கு பணமும் வேண்டுமல்லவா? ஹார்வே கலிஃபோர்னியா போகிறான். அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கலாம் சுவாமிஜி. அவன் அந்த இடத்த குறைஞ்ச விலைக்கு வாடகைக்கு டேவிட் கொடுத்துருக்குறான். அந்த அந்த டேவிட் உங்களை ரொம்ப மதிக்கிறவன். அவன் உங்களுக்கு கண்டிப்பாக இடம் தருவான் சுவாமிஜி. இப்போவே ஹார்வேவை பார்த்து அதை பற்றி நான் பேசுகிறேன். அது மிக நல்ல விஷயம். ஆர்வி ஒரு தடவை என்னிடம் வந்தான், 2-3 தடவை. ஆனால் கலிஃபோர்னியாவை பற்றி ஒன்றும் பேசவில்லையே. அவன் இப்போ தான் அவசரமாக முடிவு பண்ணினான். எல்லாம் சீக்கிரமாக முடிவாயிருச்சு. அவங்ககிட்ட நான் கண்டிப்பாக இதை பற்றி பேசுகிறேன். அவங்கிட்ட பேசே. ஓகே, ஹார்வே டேவிட் 2 பேர்கிட்டையும் நான் இதை பற்றி பேசுகிறேன். நிச்சயமாக ஏதாவது வழி பிறக்கும். நீங்கள் தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சிடறேன். நன்றி, மிக்க நன்றி. ஏன் கண்ணு தெரியல? மன்னிச்சிருங்க. இந்த பக்கம். தம்பி, ஒரு சிகரெட் இருக்கா? ஒரு சிகரெட்டுப்பா. தம்பி போடா, சிகரெட் வேண்டாம். சுவாமி, டேவிட் வெஜிடேரியனாக விருப்பப்படுறானாமே. அது ரொம்ப நல்லது. பார்த்து வாங்க. நன்றி, மிக்க நன்றி. என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி. நான் இப்பதான் வந்தேன். அதனால தான் எல்லா சாமானும் அங்கே இங்கன்னு கிடைக்குது. பரவாயில்ல, நான் கலிஃபோர்னியா போகிறதுக்கு முன்னாடி சுவாமிஜிக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இவர் பெரிய மகான். சுவாமிஜி, இந்த வீட்டை நீங்கள் உங்கள் வீடாகவே நினச்சிக்கோங்க. இது உங்களுடைய பெருந்தன்மை. உங்களுடைய அனுசரணைக்கு மிக்க நன்றி.
என் பேர் மைக்கேல் பிராண்ட். எனது பெயர் பக்தி வேதாந்த சுவாமி. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நிச்சயமாக. என்ன கேட்க வேண்டும்? ஒரு கிழவன் கீழே விழுந்துட்டான்னா நீங்கள் என்ன செய்வீங்க? தூக்கி விடுவீங்களா இல்லை பார்த்துட்டு போயிடுவீங்களா? நான் அவனை பார்க்காதவரை எந்த பதிலும் கூற முடியாது. ஆனால் எனக்கு அவன் யார் என்று தெரிய வேண்டும். அவன் என்ன செய்தான்? அவன் ஏன் கெடுதல் வழியில் செல்கிறான்? நீங்கள் ரொம்ப மகானாக இருக்கீங்க. நான் பக்தி மார்க்கத்தில் போக நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு தம்புரா இருக்குது, அதை மீட்ட நினைக்கிறேன். அப்படியா? உங்ககிட்ட தம்பூரா இருக்கா? ஆமாம், நான் அதை ஆசைப்பட்டு கடையிலேருந்து வாங்கினேன். அதை ஏன் இங்கு கொண்டு வரவில்லை? சரி, கொண்டு வரேன். சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கையில் இருந்தால் அதுக்கு இன்னும் மெருகு கூடும். இது ஜால்ரா. ஜால்ரா தாளம் போடுறியா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. கொண்டா, நான் காண்பிக்கின்றேன். நீ தாளம் போடுறியா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பஜனையோட மகிமையை சொல்கிறீங்களா? இதுதான் ஹரே கிருஷ்ணனின் மகாமந்திரம். இந்த கோரமான கலியுகத்தின் இருளிலிருந்து விடுபட இதுதான் நமது இதயத்தில் ஒலிக்க வேண்டும். இதயம் புனிதமடையும். இதுதான் நியதியும் ஆகும். பாரத நாட்டில் பக்தியை மகாமந்திரத்தின் மூலம் வெளிப்படுத்துவர். நீயும் ஒரு கலாரசிகன் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், நானும் சங்கீதம் படிச்சிருக்கேன், பியானோ வாசிப்பேன். ஆஹா, அப்போது வரும் ஞாயிறன்று கட்டாயம் வா. உனது நண்பர்களையும் வாத்தியங்களுடன் அழைத்து வா. நாம் கீர்த்தனை செய்யலாம். நிச்சயமா சுவாமிகளே, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க இங்கே வர நினைக்கிறாங்க. அப்போது ஞாயிறன்று வாருங்கள். கண்டிப்பாக சுவாமி, நான் கட்டாயம் வரேன். ஹரே கிருஷ்ணனின் மகிமை மைக்கேல். எவர் ஒருவர் கடவுளின் சேவையை செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் இந்த மாய உலகத்திலிருந்து வேறுபட்டு தெரிகிறார்கள். இந்த சங்கடங்களிலிருந்து விடுபட ஒரே உபாயம் நம்மை நாமே ஸ்ரீகிருஷ்ணனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஆனா இப்பெல்லாம் யாருமே கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லையே. அதனால்தான் அவர்கள் கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. இந்த உலகத்தில் உள்ள பல பேருக்கு தெரியவில்லை. இப்படி நியூயார்க் மாதிரி சிட்டியும் இருக்கிறது, இங்கு 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் உள்ளது என்றும். எவராவது அவர்களுக்கு இந்த சிட்டியை பற்றி கூறினால், அவர்களுக்கு இந்த சிட்டி எவ்வளவு பெரியதென்று விளக்கினால், இந்த மாடி கட்டிடத்தை காட்டினால் அப்போது அறிந்து கொள்வார்கள் அல்லவா? அதை போன்றே மனிதர்கள் கடவுளை அறிந்து கொள்வதில்லை. எவராவது அவர்களுக்கு பிரபுவை பற்றி கூறினால் அப்போது நம்பிக்கை கொண்டு அவரை நம்பவும் செய்வார்கள். பின்னர் பக்தியில் திளைப்பார்கள். அப்படின்னா நீங்க பிரபுவை பத்தி எடுத்துக்கூற இங்க வந்திருக்கீங்களா? ஆனால் எல்லோருக்கும் புரியாது. நீ கவனமுடன் கேள். இதை பற்றி நீ அனைத்தும் அறிந்து கொள்வாய். நான் அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சுவாமிஜி. நல்லது. நீ ஒரு அடி எடுத்து வைத்து விட்டாய், அந்த பக்தி மார்க்கத்தின் முதல் அடியை. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே. நான் இங்கே உட்காரலாமா? உட்காருங்கள். நன்றி. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே. நீங்கள் இந்தியரா? நீ? நான் அமெரிக்க பிரஜை. எனது தந்தை துருக்கியிலேருந்து வந்தவர். அப்போது நான் ரொம்ப சின்னவனாக இருந்தேன். ஆமாம், பையில் என்ன? இது எனது பக்தி மாலை. நான் ஹரிநாமத்தை இத்துடன் கூறுவேன். ஓ, எப்படி ஒளியா அது மாதிரி? அப்படித்தான். நீங்கள் ரோமன் கத்தலிக்கா? நான் கடவுளின் பக்தன். இங்கு அவரது மகிமையை கூற வந்துள்ளேன். ஓ, எப்போ வந்தீங்க? சிறிது மாதங்களுக்கு முன். இங்கே எங்கே தங்குறீங்க?
இங்கிருந்து வெகு தூரம் இல்லை. நம்பர் 37 ரிவர் சைட் டிரைவ். அங்கே தான் உங்கள் சர்ச்சா? அப்படி இல்லை. அங்கு எங்களது கேந்திரம் உள்ளது. இந்த தேசத்திலும் மற்ற இடங்களிலும் எங்களது கேந்திரமும் எங்களது சீடர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து தான் சொன்னீங்க. கூறினேன். ஆனால் அது சரியல்ல. நேரம் என்னை பிரிக்க பார்க்கின்றது. ஓ, அப்படியா? ஆ ஒன்று நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. உன் பேர் என்னது? டேவிட். ஆ நாம இதுக்கு முன்ன சந்திச்சிருக்கோமா? நேருக்கு நேராக பார்க்கல. என் பேர் ஃப்ராங்க். ஹலோ. நான் உன்னோட ரூமு கூட ஒரு தடவை வந்திருக்கேன். நான் டிஒயூவில் விஷுவல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறேன். எனக்கு சுவாமிஜியோட சொற்பொழிவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவரை பார்த்து பேசணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அவர் விரும்பினா அவரை நான் மீட் பண்ணுவேன். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட சாதாரண பார்வைக்கு நல்லது நல்லதா தெரியாது, கெட்டது கெட்டதா தெரியாது. உதாரணமாக, என் கையில் இப்போ மது இருக்கிறது உண்மை, இந்த உடல் இருக்கிறதும் உண்மை. அதாவது நாம் பார்க்கறதும் உண்மை, நாம் செய்யறதும் உண்மையாக இருந்தாலும் கூட இதனால் கிடைக்கக்கூடிய மயக்கமும் உண்மைதான். ஆனால் இந்த மயக்கம் உண்டாக்கக்கூடிய மதுவினால் பல கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு அதனால் ஒரு கொலகாரனுடைய பழகிற சந்தர்ப்பமும் உருவாகுது. இதனால் எத்தனையோ பிரச்சனைகளை நான் இது வரைக்கும் மாட்டியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் ஏன் என்னால் விட்டொழிக்க முடியலன்னு புரியல. சரிதானே? நாம் வாழ்கிற வாழ்க்கை நிச்சயம், இந்த உலக நிச்சயம், இப்படி இருந்து நம்மளால் ஏன் கட்டுப்படுத்திக்க முடியலங்கிறது தான் எனக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. உன்னால் என்னோட சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்க முடியுமா? இல்லை, எனக்கு இதை பற்றி ஒன்றும் அதிகமாக தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடிப்போத பழக்கத்துக்கு அடிமையானவங்க எல்லாத்தையும் மறந்து போவாங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க பக்தி மார்க்கத்தில் போகவே முடியாது. ஆமாம், என்னாலேயும் இன்னைக்கு ராத்திரி கவனம் செலுத்த முடியுமான்னு எனக்கு தோணலை. தெரியும். பியரை கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் பக்தி விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரி, பார்க்கலாம். நான் சுவாமின்னு சொல்ல வரல, ஆனால் தியான மார்க்கத்தில் போக விரும்புகிறேன். எப்போ நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேனோ அப்போ குடிப்பழக்கத்தை விட்டுருவேன். அதாவது மற்ற கெட்ட பழக்கங்களை விடுற மாதிரி. அட, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதுக்காக போட்டி போடணும்னு அவசியம் இல்லை. வாழணும்னு வந்தாச்சு, எப்பவும் போலவே நாம் வாழுவோம். நான் கெட்டவன் தான், ஆனால் பரவாயில்ல. இருந்தும் என்ன தப்பானவனா நினைக்காத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலை நாட்டில் நிறைய மகான்களெல்லாம் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நீ அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க விரும்பினா நல்ல நூல்களை படி. அதில் உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். அதில் உன்னோட அதிர்ஷ்டத்தையும் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்ன இந்த அதிர்ஷ்டத்தை பாரு. உனக்கு அவளை தெரியுமா? அவ என்னோட ஃப்ரெண்டு கிளியர் டாப்ரே. ரொம்ப பெரிய ஆளு, சாகசமானவ. அவளுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்லை, இன்னைக்கு ராத்திரி இல்லை. அவள் என் கூட வந்து பாரில் உட்காந்து சிகரெட் குடிக்க விரும்புவான்னு எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு. நீ இன்னைக்கு ராத்திரி அவள் கூட போறியா? அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ எப்படி விரும்புறியோ அப்படியே அவள் நடந்துக்குவா. சிகரெட் குடிப்பா, பியர் குடிப்பா, உன்னை நல்லா ட்ரீட் பண்ணுவா. உனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாவ், நான் கட்டாயம் போகிறேன். ஓகே, நானும் வரேன். அதுக்குள்ளே அங்கே என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை போய் தேடி கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ஓகே, வந்துடுறேன். அட, டேவிட பத்தின கவலையை விடு. அவன் என் கூட இருக்கிற வரை அவனை சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப சுலபம். ஜாக்கிரதையாரு.
டேவிட், என்ன? நான் சொன்னேன்ல தரையில் சோப்பை வைக்காதேன்னு. அது ரொம்ப ஆபத்தானது. சோப்பு எப்படி ஆபத்தாகும்? தரையில் வழுக்கி விழுந்துருவோம். ஆஹா. டேவிட், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? போதும், நிறுத்துங்க. புரியுதா? எப்ப பார்த்தாலும் இதை செய்ய அதை செய்யாதன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு புத்திமதி சொல்றதை இன்னையோட நிறுத்துருங்க. புரியுதா? இப்பொழுது ஒருவன் தனது விடுதலைக்காக யோக நிலையை பயிற்சி செய்கிறானோ, துரதிர்ஷ்டவசமாக அதில் வெற்றி அடையவில்லை என்றால் தைரியத்தை இழக்கக்கூடாது. மீண்டும் வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அவனது வாழ்க்கை சாமான்யமாக இருக்காது. வெற்றி அடைந்து விட்டால் அவன் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். அவன் திரும்பவும் சென்று விடுகிறான் பகவத் தாமிடம், சாத்வீக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மறக்கக்கூடாது, இது எல்லோருடைய பொறுப்பாகும். சப்தாகத்தில் 3 தினங்களாவது வர வேண்டும். இதெல்லாம் வீண் போகாது. இங்கு வருவதை நிறுத்திவிட்டாலும் அவனுக்கு பலன் கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தனையை நாம் ஆரம்பிப்போம். Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. யார் நீ? இங்க என்ன செய்கிறாய்? நான் உன்னை பார்த்துக்கிட்டே வரேன். உன்னோட சேவைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதை கேட்டு மகிழ்ச்சியாக உள்ளது. நீ என்னை நல்ல உள்ளம் படைத்தவன் என்று எண்ணுகிறாய். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி உளறதை நிறுத்திட்டு இப்போவே இங்கிருந்து தப்பி ஓடிரு. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீ அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாய். நான் இங்கு கிருஷ்ண பகவானின் புனிதமான பெயரை பரப்ப வந்துள்ளேன். நான் நீங்கள் கூறுவதால் இந்த பணியிலிருந்து ஓடிவிட முடியாது. நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். இது எங்க நாடு, இங்க நாங்க சொல்றதா சட்டம். இல்லை, இந்த உலகம் உனக்கு மட்டும் இல்லை, அனைத்தும் பகவான் கிருஷ்ணனுடையது. அவரே அனைத்திற்கும் அதிகாரி. நான் அதைத்தான் அனைவருக்கும் கூற இங்கு வந்துள்ளேன், உனக்கும் கூட. இல்ல, இது கலியின் யுகம். அவர் தான் இந்த யுகத்தை அதிகாரத்தோட ஆட்சி செய்வாரு. அவரை நீ வணங்கலனா அவர் ஒன்னையும் சேர்த்து அழிச்சிருவாரு. நீ கலியுகத்தின் பிரதிநிதியா? ஆமா, நான் எனது சுவாமிக்கு நன்றியுள்ள பக்தன். அவர் இந்த உலகத்துல ஒரு சக்தி வாய்ந்த தேவதையா இருக்காரு. அவரது சாம்ராஜ்யத்தின் சக்தியால தான் அனைவரது ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறேன். அதன் பிரதிபலன் உலகம் வருத்தப்படுகிறது, உலகம் துக்கத்தால் அவதிப்படுகிறது. அழிவு, யுத்தம், கொலை, கொள்ளை அனைவரையும் வாட்டுகின்றது. அதனால் நான் உலகத்தை காப்பதற்காக வந்துள்ளேன்.
உன்னை யார் காப்பாற்றுவாங்கன்னு உனக்கே தெரியாது. நீ உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கியா? 4 பக்கமும் பாரு, மக்கள் சந்தோஷத்தோட இருக்காங்க. அவங்க சந்தோஷ கூப்பாடு போடட்டும். கவனமா அவங்க சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் நீ பாரு. எத்தனை சந்தோஷம், என்ன அற்புதம்னு உனக்கே புரியும். உனக்கென்ன தெரியும் இது மின்மினி வெற்றி என்று? உண்மையிலேயே அவர்களுக்கு முன் துன்பங்கள் அணிவகுத்து நிற்கிறது. அவர்களை பைத்தியமாக்குகிறாய். இந்த மகிழ்ச்சியை என்னவென்று கூறுவது? இது மகிழ்ச்சி அல்ல, பிடிவாதம், பிடிவாதம். அதையெல்லாம் பார்த்தும் கூட உனக்கு புரியவில்லையா என்ன? எந்த நிலைமையிலும் அவங்க எங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்க எங்க சொத்துங்கிறத புரிஞ்சிக்க. அவங்களை எங்க கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி செய்யாத. நான் அவர்களை விடுவிக்க வந்துள்ளேன் உனது சைத்தான் பிடியிலிருந்து. நான் அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், எனது இறுதி மூச்சு வரை. இந்த வயதான கிழவன் தன்னந்தனியா இறுதி காலத்துல எங்களோட சாமியை விரட்ட முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த யுகத்தோட அதிகாரிங்கிறத புரிஞ்சுக்க. அவர் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு. அவர் இஷ்டப்படித்தான் இந்த யுகமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிழவன் பைத்தியக்காரனா இருக்கா. நில்லு, வேண்டாம், என் கண்ணு. As a national security measure, President Johnson signed a bill today to commit 10,000 more troops to Vietnam. The president said this in a press conference held at a United Nations meeting in Bern, which will end tomorrow. The situation in Vietnam, he said, is a very delicate one and must be handled with strict attention. The main factor in this war, according to the White House, is the possible loss of U.S. soldiers, which must be avoided at all costs. In Lima, Peru, a devastating earthquake hit the capital last night. It came as a complete surprise at 4:24 a.m. According to experts, an estimated 5,000 people died and 3,000 are still missing. The Peruvian government has mobilized the army in an intense emergency rescue mission. This was the biggest earthquake in Peru since 1892. In the world of sports, the Boston Celtics defeated the Philadelphia 76ers in நான் தியானம் செய்ய போறேன். எனக்கு ஞானம் என்னன்னு தெரியும். நான் ஞானம் பெற சுவாமி எனக்கு வேண்டாம். எனக்கு சுவாமி வேண்டாம். எப்படி தெரியுமா? எனக்கு ஞானத்தை பத்தி தெரியும். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? எனக்கு ஞானம் வேண்டாம். ஹலோ ஹலோ பிரசிடென்ட் ஜான்சன். ஹலோ சுவாமிஜி, எப்படி இருக்கீங்க? President said this in a press conference held at a United Nations situation in Vietnam. வா 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 வாட வாட வந்துட்டேன். அமைதி. அமைதி. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஞானம் என்னன்னு தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்.
ஏதோ சத்தம் கேக்குதே. ஆ!